கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. சிறப்பாக தென்னிந்திய திருச்சபை இந்த நாளில் ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். அது மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப். திருமணம் என்பது பகிர்வை காண்பிக்கிற கூட்டுறவின் வாழ்வின் கொண்டாட்டம். அன்புக்குரியவர்களே, திருமண வைபவம் நடைபெறுகிறது என்று சொன்னாலே அநேக உறவுகளை நட்புகளை அழைத்து ஒரு கொண்டாட்டமாக அதை நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அந்த நிகழ்த்தப்படுகிற துவக்குகிற இந்த குடும்ப வாழ்க்கையின் அஸ்திரம் வாழ்வாங்கு வாழ்ந்து இணைபிரியா தோழர்களாய் அவர்கள் காணப்பட வேண்டும் என்பதை வேதம் பல நிலைகளிலே வலியுறுத்துகிறது. இங்கும் கூட சரியாய் நாம் யோசிப்போம் என்று சொன்னால், ஆதாமனுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணாகிய ஏவாள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே மனுஷி என்று அழைக்கப்படுகிறாள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்கினார். இந்த ஏற்ற துணை எதற்கு என்று சொன்னால், ஃபார் பார்ட்னர்ஷிப், பகிர்வுக்காக, உறவுக்காக, உயர்த்துவதற்காக, தோழமைக்காக, ஆதரவுக்காக பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆதாம் அவளுக்கு பேரிடும் பொழுது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் என்று சொல்லி மனுஷியை குறித்து அடையாளமிடுகிறார். இன்றைக்கு அந்த அடையாளம் வாழ்நாளெல்லாம் நிறைவுகளையும் மேன்மைகளையும் கொண்டு சான்றாய் வாழ வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 12 முடிய உள்ள முதலாவது வேத பாட பகுதியாகிய இதுல பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், தோழமை ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இயல்பு நிலையிலே பெற்றுக்கொள்ளுகிற எல்லா இன்பங்களும், எல்லா ஆதரவும், எல்லா தோழமையும் வெற்றிகளை தரும். நான் தனியாய் ஒரு காரியத்தை சிந்திப்பதை காட்டிலும் ஒரு தோழமையோடு கூட, அதுவும் நம்பிக்கைக்கு பாத்திரமான தோழமையோடு கூட நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், அந்த பார்ட்னர்ஷிப் என் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நிறைவுகளை தரும். அதைத்தான் இங்கே பிரசங்கியின் புஸ்தகத்துல இந்த தோழமையை குறித்து அங்கே வெகு அழகாக, பற்றுதலை குறித்து வெகு அழகாக அங்கே பகிர்கிறதை நாம் பார்க்கிறோம். பெட்டர் டு பி டுகெதர், ஒருங்கிணைந்து இருப்பது ஒரு சிறப்பான ஒன்று. இரண்டாவதாக நாம் மற்றொரு வேதபாட பகுதியை பார்க்கிறோம். அது எபேசியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி 23 முடிய. மியூச்சுவல் ரோல்ஸ் ரிலேஷன்ஷிப். ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொன்னால், திருமணத்தின் கொண்டாட்டம் என்று சொன்னால், ஒருவரையொருவர் புரிந்து கொள்கிற நிலையிலே காணப்பட வேண்டும். அந்த புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த குடும்ப வாழ்க்கையின் நடத்துதல், நடக்கை நிறைவுகளை தரும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே உறவு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இந்த பார்ட்னர்ஷிப் தான், இந்த ரோல் மாடல் தான் இன்றைக்கு குடும்பங்களை காண்கிற ஒன்றாய் காணப்படுது. ஆகவே தான் ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்றார். இந்த ஏற்ற துணையில ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்குமா என்று சொன்னால், சிறிய சிறிய ஏற்றத்தாழ்வுகள் வரும். ஆனால் அவற்றை சரி செய்து உறவின் மேம்பாட்டுகளை உணர்ந்து இறைவன் முதல் குடும்பத்தை உருவாக்கினார் என்பதை தெரிந்து அதில் ஈடுபடும்போது அங்கே வெற்றி. இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது, கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி வருகிறது, அன்பு செலுத்துங்கள் என்று வருகிறது. இந்த அன்பு வரும் பொழுது கீழ்ப்படிதல் வரும், இந்த கீழ்ப்படிதல் வரும் பொழுது அன்பு வரும். இது இரண்டையும் பிரித்து நாம் பார்க்க முடியாது. அன்புக்குரிய விசுவாசிகளே, குடும்பத்திலே கொண்டாட்டம் நிகழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியின் கூட்டங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு ரிலேஷன்ஷிப், உறவுகள் அங்கே புதுப்பிக்கப்பட்ட ஒன்றாய் காணப்பட, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷங்களும் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்படி புதுப்பிக்கப்படும் பொழுதுதான் நிறை நன்மைகளை காண முடியும். மூன்றாவதாக மற்றொரு வேத பாடப்பகுதி வருகிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 தொடங்கி 6 முடிய. கடவுள்
மனிதனை படைத்தது, மனுஷியை படைத்தது டு பி யுனைடெட். அவர்கள் இணைந்து இருப்பதற்காக. வேறு விதமான காரியங்களை சிந்திப்பதற்கு அங்கே இடமில்லை. பிகாஸ் தே ஆர் இன் ஒன். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். கிறிஸ்து குடும்பத்துக்கு தலையாய் இருக்கிறது போல குடும்பம் இறைவனுக்குள்ளாய் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது நிறைவுகளை, நன்மைகளை காண முடியும். குடும்பம் என்பது அது ஒரு தெய்வீக தன்மை சார்ந்தது. குடும்பம் என்பது இறைவனுடைய தெய்வீகத்தை வெளிக்காட்ட அமைக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. மேல் அண்ட் ஃபீமேல் joined together and living together and glorifying the Lord. That is the family. அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கும் கூட இந்த குடும்பங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒருமைப்பாட்டின் கூட்டமைப்பை நிறைவுக்குள்ளாய் கொண்டு வருகிற மக்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்கிறது, எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்து நிமித்தமாய் கூடி என்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யோசிப்பது. எங்கே 2 பேரும் 3 பேரும் இறைவனுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களாய் வர முடியும் என்று சொன்னால் அது குடும்பத்திலே மட்டும்தான். அந்த சிந்தை வரும்பொழுதுதான் கொண்டாட்டத்தை பார்க்க முடியாது. அந்த கொண்டாட்டத்திற்குள்ளாய் அர்ப்பணித்து நிறைவுகளை காண்போம். என் இல்லத்தின் தலைவராய் இயேசு இருக்கிறார் என்று பறைசாற்றுவோம். இந்த கொண்டாட்டம் நித்தியமாய் காணப்பட்ட தேவன் கிருபை பாராட்டுவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே கர்த்தாவே, நாங்கள் நன்மைகளை மேன்மைகளை காண எங்கள் குடும்பத்திலே நீர் தேவனாய் தலைவனாய் வீற்றிருந்த ஆசீர்வதியும். ஏதேனிலே முதல் திருமணத்தை நடத்தினவர் இன்றும் குடும்பங்களில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து உமக்குள்ளாய் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.